டோராவின் பயணங்களில் கூட எங்கே நாம் போகிறோம் அப்படின்னு அப்பப்போ சொல்லும். பட் நான் இந்த ட்ரிப்பில் கார் வந்துட்டா எப்போ ரீச் ஆகும்னு தான் கேட்டுகிட்டே இருந்தேன். சேயோனோட தூக்கம், சாப்பாடு இது எல்லாமே ரொட்டீன் மாறி மாறி நடந்துச்சு. இந்த மசாஜ் பண்ணுற அக்கா கிட்ட நல்லாவே விளையாண்டுட்டு இருந்தான். நமக்கு தான் மொழி, மக்கள், குழந்தைங்களுக்கு எல்லாமே ஒன்று தானே. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் இந்த டைகர் பார்க். ஆக்சுவலி நாங்கள் போனது நவம்பர் மந்த். ஸோ அங்கே கிளைமேட் எப்படி இருக்கும்னு யோசிக்கல. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நல்ல மழை டைமில் வந்திருக்கோன்னு. முதல் நாள் நைட்டு வரைக்கும் மழைன்னு சொன்னாங்க. பட் ஏதோ நாங்கள் போயிட்டு ரிட்டன் வர வரைக்கும் மழை இல்லை. என்ட்ரன்ஸ்லேயே ஷாக்கு. டைகர் பார்க் நீங்களே பாருங்களேன், அது புலி பாஸே. அவர் பாட்டுக்கு மூக்க பிடிச்சி திருப்புறாரு. இந்த பக்கம் பார்த்தா கும்பகரண மாதிரி ஒரு புலி தூங்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பிளேஸோட லொக்கேஷன் சொல்லிடுறேன். ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. தாய்லாந்து போகிறவங்க இங்கே போகிறது உங்கள் இஷ்டம். ஏன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நியூபார்ன் கப்ஸு, 3 month ஓல்டு டைகர் கப்ஸு, இந்த மாதிரி ஓல்டஸ்ட்டு டைகர் வரைக்குமே இங்கே பார்க்கலாம். ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். என்ட்ரி டிக்கெட் தனி, ஃபோட்டோவுக்கு தனியாக டிக்கெட் எடுத்துக்கணும். இதை பார்த்தீங்கன்னா செய்யோ நல்லா விளையாண்டுட்ருக்கானா. நம்ம ஊரில் ருப்பீஸ் சொல்கிறோம், அங்கே வந்து பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. 50 parts கொடு, 100 parts கொடு. இந்த மாதிரி டைகரோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் மாறும், ஃபோட்டோவோட ப்ரைஸ்லாம் மாறும். நிறையா பேர் ஃபன்னாக போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த டைகருக்கு வந்து பக்கத்தில் நம்ம போயிடக்கூடாதுல, எதுவும் நம்ம பசங்க தான் போயிட்டு விளையாடுவாங்கள்ல, அதனால் உள்ளுக்குள்ளே டைகருக்கு தனியாக ஒரு கூண்டு, வெளியில் வந்து நம்ம யாரும் டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு கூண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம டச் பண்ணாமல் இருக்கிறதுல கரண்ட் ஷாக்கும் ரொம்ப மைல்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஓகே, அங்கே வந்து ஹீட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலுமே ஒவ்வொரு டைகருக்கும் இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக ஒரு ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு சில டைகர்ஸ்க்கு வந்துட்டு காமனாகவும் இருக்கும். இதை குளித்ததுக்கப்புறம் அடுத்த டைகர் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. டைம் நிறையாவே ஃபாலோ பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டைகர் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்துச்சு. நியூபார்ன் கப்ஸுக்கு புட்டி பால்லாம் நம்மளே கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கவே பூனைக்குட்டி பெரிய சைஸில் இருக்கிற ஃபீல் தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபோட்டோஸ்க்கும் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஃப்ரேம்லாம் பண்ணி அவங்களே இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க. இந்த ஊரில் டூரிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ரெவென்யூ. ஸோ அங்கே வர்றவங்களுக்கு அவங்க ரொம்பவே ஸ்பீடாக அண்டு ஹம்பிளாக நடந்துப்பாங்க. அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க டைம் முடிச்சு வெளில வருவாங்கள்ல, நம்ம வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி இந்தாங்க நீங்கள் தான் புலிக்கூட எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு ரெடியாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு குட்டியாக ஒரு வியூ பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஃபுல் டைகர் பார்க். நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனீங்கன்னா அங்கங்கே டைகர்ஸ்லாம் தூங்குறதெல்லாம் பார்க்க முடியும். இப்படியே ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து டைகர் பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் சைடில் வந்துட்டு ஏதோ ஒன்று இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஒரு சில புலிலாம் வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறதெல்லாம் நாங்கள் கேட்க முடிஞ்சது. இதில் ஒரு மேஜர் திங் என்னென்னா ஸ்மெல்லு. அந்த டைகர் பார்க் ஃபுல்லாமே ஒரே கப்பு, அவ்வளோ கப்பு இருந்துச்சு. அதுக்காகவே வேகமாக எப்படா இங்கேருந்து வெளியில் போகணும்லாம் ஃபீல் பண்ண வச்சிருச்சு. மற்றபடி இந்த ஏரியா வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, லெட்ஸ் கம் டு மை பாயிண்ட். இந்த டைகர் பார்க்குக்கு மோஸ்ட் ஆஃப் த டைகர்ஸ் வந்துட்டு நியூ பார்னில் எவ்வளோ குயிக்காக முடியுமோ தாய் புலிக்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. ஃபோட்டோஸ்க்கு போஸ் கொடுக்கறதுக்காகவும், ஸ்விம் பண்ணிவிட்டு தூங்குறதுக்காகவும், அதை சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு அந்த கூண்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஒரு லைஃப்குள்ளே அதை அடாப்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ புலி தன்னோட இயல்பு இல்லாத ஒரு ரோபோட் மாதிரியான வாழ்க்கையை தான் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இதே நாட்டில் காட்டுக்குள்ளே புலி வாழ்கிறத பார்க்குறதுக்காக டூரிஸ்ட்டை சேஃபாக நம்மளை வந்து கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி பத்திரமா உள்ளே கூட்டிகிட்டு போய் அதை ஒரு மாதிரி என்ஜாய் பண்ண முடியும். புலி வந்து இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத அதோட நேச்சரை நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரியான பிளேசஸுமே நிறையா இருக்குது. அங்கே இருக்கிறவங்க அதுக்கான ட்ரைனிங் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அவங்க நல்லா ட்ரெயின்டு பீப்புள்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்க்கு நீங்கள் டூரிஸ்ட்டாக போகிறவங்க ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த புலிகளுக்கும்
தன்னோட இயல்பு வாழ்க்கை, அவங்களோட இயல்பான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களோட தாட்ஸ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்களும் போனப்போ வந்துட்டு பெருசாக இன்னும் ஒரு ஷாக்கிங் தான் இருந்துச்சு. நான் டைகர் பார்க் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு இமேஜினேஷன் இருந்தேன்ல, அதெல்லாம் இல்லை. ஒரு டைகர் 2 டைகர் இருக்கும் தான் நான் பிளான் பண்ணி போனது. பட் அங்கே பார்த்தா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைகர்ஸ் மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸாக ஃபியூ வீக்ஸ் டைகர் நினைக்கிறேன். நல்லா தூக்கத்தில் இருந்தது. அது கூட வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களே, அதில் என்ன சீக்ரெட் அப்படின்னா, அந்த புலியோட ஹாஃப் வயிறு இருக்குல்ல, அதுக்கு இந்த பக்கம் மட்டும்தான் நம்ம டச் பண்ணணும். இந்த பக்கம் வந்து நம்ம டச் பண்ணுறதுக்கு அலோவ்டு இல்லை. பட் இந்த ஜேர்னி வந்து ஒரு மாதிரி மெமரியபிளாக ஜாலியாக இருந்துச்சு. நம்ம தளபதி விஜய் சார் நடித்த படத்தில் ஒரு சீன் வரும். ஸ்னேகா மேமும் சாரும் போயிருக்கிற மாதிரி, டூர் போயிருக்கிற மாதிரி. அதில் வந்துட்டு ஒரு புட்டிப்பால் கொடுப்பாங்க ஒரு புலிக்குட்டிக்கு. அது வந்து இந்த புலிக்குட்டி தான் சொல்லி சொன்னாங்க. அந்த மூவி எதுன்னு யாராவது கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ்லேயும் கண்டினியூவாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.